பாபா ஏதாவது சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் த சஜஷன். இப்போ அது உனக்கு பசி எடுத்தது. இந்த புத்தகம் படிக்கிறதே பெரிய ப்ராப்ளம். வகுப்பையும் லைப்ரரி விட்டு வெளியே வந்தாலே போதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. பரவாயில்ல வாடா. ஹலோ, யாருங்க? என்னங்க இங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குங்களா? இங்க எதுவும் கிடைக்காது தம்பி, எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி. இந்த ராத்திரில இங்க எதுவுமே கிடைக்காது தம்பி. நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. சொல்றதை கேளுங்க, வீட்டுக்கு போயிடுங்க. ஏன் பௌர்ணமி எனக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்களா? இங்க உள்ளவங்கள விரதம் இருப்பாங்களா? ஆமா, நாங்க விரதம் இருக்கோம். இந்த ராத்திரி எந்த வீட்லயுமே அடுப்பு எரியாது. வீட்டை விட்டு யாரும் வெளியவும் வரமாட்டாங்க. நீங்க போயிடுங்க மிஸ்டர். இந்த வெண்ணிலாவுல இங்க அற்புத ஒளி பரவி ஒலிக்கும். அதனால நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வேட்டைக்கு வருவேன். தப்பு தம்பி, தப்பு. இந்த பௌர்ணமி தின ராத்திரியில அது இந்த இடத்துக்கு வரும். எது? புலி. புலி பேயா மாறி வரும். அதனால ராத்திரில யாரும் வெளியே வரமாட்டாங்க. இந்த ராத்திரி வேட்டைக்கு வரவங்களை திடீர்னு அந்த புலி அடிச்சு சாப்பிடும் தம்பி. அந்த புலி எல்லாரையும் வேட்டையாடும். அந்த புலி பேயா மாறி எல்லாரையும் வேட்டையாடும். அந்த புலி வேட்டையாடும் தம்பி. அதனால நீங்க இங்க இருந்து போயிடுங்க. கேளுங்க மிஸ்டர், மனுஷனே பேய வந்தா நம்பாத இந்த நல்ல புலி பேய மாதிரி வருதுன்னு சொல்றீங்க. அண்ணா, புலி செத்துட்டா அந்த தோலை செருப்பாவோ ஜாக்கெட்டாவோ தான் தைச்சுப்பாங்க. அதுக்குதான் அது பயன்படும். பைத்தியம் மாட்டம் பாருங்க, அது பாருங்க தம்பி. வாடா. போகாதீங்க தம்பி, தம்பி போகாதீங்க. அது பாருங்க, அதுக்கான அறிகுறி தான் இது தம்பி. சொன்னா கேளுங்க தம்பி. வேணாம் தம்பி, போகாதீங்க தம்பி. புலி வருது தம்பி. என் பேச்ச கேளுங்க தம்பி. நீங்க போறாங்களே தம்பி. போகாதீங்க தம்பி. சொன்னா கேளுங்க தம்பி. போகாதீங்க தம்பி. தம்பி போகாதீங்க தம்பி. போகாதீங்க. விக்ரம், அது மாதிரி யானை. என்னடா பேசுற? காட்டுல யானைங்க இல்லாம பின்ன பிணங்களடா இருக்கும். அறிவுங்க. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. இருக்காங்க இருக்குது. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. டேய் அருண், இந்த வண்டி ஏன் சடன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. என் நேரமே சரியில்லை. டேய், லைட் ஆஃப் ஆயிடுச்சுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வாடா போயிடலாம். வாடா. டேய், எதுவும் நடக்காதடா, பயப்படாத. முதல்ல விளக்கு எடுத்து சீக்கிரம் பத்த வை. சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம்.
வா போலாம். இப்படிலாம் விளையாடாதடா, எனக்கே பயமா இருக்கு. ஏய், பயப்படாதடா, சரியான தொடர் நடிகையா இருக்கு. ஏய், எனக்கும் ஒரு சிகரெட் குடுறா. ஏய், குடுறானா? குடுறா. என்னடா பாக்குற? ஏதோ இருக்குடா. ஏதாவது புராண காலத்து கதையா இருக்கும். போறேன். இந்த காலமானாலும் பழைய காலமானாலும் எல்லாம் ஒண்ணுதான்டா. சரித்திர கால கதை ஒண்ணு கேளு. 100 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு குழந்தைகளே இல்லை. ஒரு நாள் ஒரு மந்திரவாதியை சந்திக்க அவர் காட்டுக்குள்ள போனாரு. அப்போ அந்த மந்திரவாதி காம வெறியில இருந்த ஒரு புலியை கொண்டு அதோட ரத்தத்தை பௌர்ணமிக்கு குடிச்சா குழந்தை பிறக்குன்னு அந்த மந்திரவாதி சொன்னான். இந்த புருடா எல்லாம் மடை எழுதுன கடைஞ்செடுத்து கப்சாடா. ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு காம உறவு கொண்ட புலி ஜோடிய அடிச்சிட்டாரு. அதுல ஆண் புலிக்கு பலத்த அடிபட்டு போச்சு. வலி தாங்காம சாப நோக்கி துடிக்கிற ஆண் புலியை பார்த்த பெண் புலி அந்த ராஜாவுக்கு ஒரு சாபம் கொடுத்துருச்சு. அந்த ராஜா புலியா மாறிட்டாரு. அதே புலி பேய்வெறி பிடிச்சு ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரியிலையும் இந்த காட்டிலேயே அது சுத்திக்கிட்டு இருக்கும். யாராவது அதை கொல்ல முயற்சி செய்யறவர் பௌர்ணமி ராத்திரியில சாபத்தினால புலியா மாறிடுவான். விக்கி, நான் பைக்ல சத்துருடாடே. இது பாக்குறதுக்கு புலியோட முகமா தெரியுதுற. வாடாடே, வந்து ரெடி போயிடலாடா ப்ளீஸ். டே சொன்னா கேடாடே. உன் காலை பிடிச்சு கேட்கிறேன்டாடே. விக்கி வந்துடுறா. விக்கி பேச்ச கேடாடே. டேய் ப்ளீஸ் போயிடலாம். விக்கி சொன்னா கேடாடே. எனக்கு பயமா இருக்கடா. விக்கி வேணா ரெடி வந்துடுறா போயிடலாம். டேய் விக்கி என்ன சொன்னா கேடா. விக்கி வேணாடா. விக்கி அருண் சார், அங்க ஏதோ துப்பாக்கி சத்தம் கேக்குது இல்ல? ஆமா, நானும் கேட்டேன். நீங்க இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சார், நானும் வரட்டுமா? நானோ, நீங்க எங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். சார், ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ஓகே, பாத்து போங்க சார். ஓகே ஓகே.
அப்பவே சொன்னேன்ல வேட்டைக்கு போக வேண்டாம் போக வேண்டான்னு. அப்ப என் பேச்ச கேட்டியா நீ? பெரிய மனுஷனாட்ட வேட்டைக்கு போனீங்க, பேய் கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. இவங்களை அடிச்சு போட்ட அந்த பேய் இவங்க ரத்தத்தையும் குடிச்சிருக்கும். இவன் பேயா மாற போறான். ஊர் ஜனங்க ரத்தத்தெல்லாம் குடிக்க போறான். இனிமே இவன் உயிரோட இருக்க கூடாது. இவனை அடிச்சு கொல்லுங்க. அடிங்க, அடிச்சு கொல்லுங்க இவனை. என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிங்க இவனை. அடிங்க, விடாதீங்க. அடிங்க இவனை. அடிங்க. அடிங்க. பீமா, பீமா. உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? எதுக்காக இந்த ஆளை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இல்லைங்கய்யா, இல்ல. இவன் இப்ப சைத்தானா மாறிட்டான், சைத்தானா மாறிட்டான். இதை இப்படியே விட்டுற முடியாது. எங்க எல்லாருக்கும் தெரியும், புலி இவன் ரத்தத்தை குடிச்சிருச்சு. இவனுக்கு சாபம் கொடுத்துருச்சு. இனிமே இவன் பேயா மாறி எல்லா ரத்தத்தையும் குடிக்க போறான். இவன் தப்பிக்க வழியே இல்லைங்கய்யா. இவனை உயிரோட விடக்கூடாது. இவனை அடிச்ச கொல்லணும். போங்க எல்லாரும். வேண்டாயா, வேண்டாம். இவனை இப்படியே விட்டுட்டா எல்லா ரத்தத்தையும் குடிச்சிருவான். இங்க இருக்கிற அப்பாவி மக்கள் உயிரெல்லாம் எடுத்துருவான். இவனை கொன்னுடுங்கய்யா, கொன்னுடுங்க, கொன்னுடுங்கய்யா. Hello, doctor. Good morning. Report to the operation theatre immediately. Geeta, report to the operation theatre immediately. Mr. Bhaskar. Yes. I am Inspector Chandra Mohan. ஹலோ சார். அந்த ரெண்டு பேரையும் பேஷண்டா கொண்டு வந்தாங்க. ஒருத்தன் ஏற்கனவே செத்துட்டான். ரெண்டாவது ஆள் கண்டிஷன் சீரியஸா இருக்கு. ஆமா. Because this is a police case. அதுக்காகத்தான் நாங்க சில விவரங்களை தெரிஞ்சுக்க விரும்புறோம். அவங்க உங்களுக்கு எங்க கிடைச்சாங்க? சார், இவங்க ரெண்டு பேரும் காட்டுல கிடைச்சாங்க. இவங்களுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு காட்டு மிருகம் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் அங்க போனீங்க? அது நான் வைல்ட் லைஃப் அசோசியேஷன்ல மெம்பர் மிஸ்டர் ஆரிசனை சந்திக்கிறதுக்காக போனேன். ஒரு புலி இவங்களை காயப்படுத்திச்சுன்னு சொல்றாங்களே, அது சரியா? ஆமா, உண்மைதான் சார். மிஸ்டர் கோபால். எஸ் சார். இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடுங்க. அடிச்சு போட்ட புலி அரெஸ்ட் பண்றதுக்கு நாம என்ன காட்டுக்கா போக முடியும்? Doctor, what's happened? இமிடியேட்டா இன்ஜெக்ஷன் கொண்டு வாங்க. போங்க. Body mortuary confessed. Yes. ஐ எம் சாரி மை டியர் ஃப்ரெண்ட். பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல. ஹி இஸ் டெட். என்னாச்சு? இட்ஸ் a miracle. என்னோட 30 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி
இறந்து போன மனுஷன் படைச்சு வர்றத முத தடவையா நான் பாக்குறேன். ஐயோ, அந்த பையன் பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு புலிகிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் இல்லையா? வேடிக்கையா இருக்கு. பொழைச்சுக்கிட்டான். டாக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு தெரியும். அவன் பொழைச்சது மெடிக்கல் மிராக்கிள். நாடகத்திலேயோ கதையிலேயோ கூட இந்த மாதிரி வந்ததே இல்ல. ஹாரிசன் சார், பீமன்ற ஒரு காட்டுவாசி கூட இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரியும் அந்த ஆள் புலியா மாறி எல்லாரையும் கொன்னுடுவான்னு. இந்த கதையை என்ன நம்ப சொல்றீங்களா? இத நம்ப உங்களுக்கு சாட்சியம் வேணும் இல்லையா? இந்த புக்க படிங்க. 1782ல ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியிருக்காரு. இத படிச்சீங்கன்னா உங்க சந்தேகம்லாம் தீந்துரும். ஹாரிசன் சார், எப்படியாவது என்ன நம்ப வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் உண்மையா நடந்ததா? ஒருவேளை நடந்திருக்கலாம். இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்க திரும்பவும் பௌர்ணமி வரத்துக்கு 28 நாள் ஆகுமே. ஏய் குரு ரமேஷ், ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். நான் ஒரு செக்க நாளைக்கு பேங்க்ல போட்டா அது எத்தனை நாளுக்குள்ள கிளியர் ஆகும்? இல்ல இல்ல, எனக்கு இப்ப முக்கியமா தெரிய வேண்டியது 4-5 நாள்ல அது பாஸ் ஆயிடுமா? நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. அருண், நானா? எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு சொல்லுங்க, எனக்கு என்னாச்சு? அருண் எங்க? சீஃப் டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் அருண் எங்க? ஐ எம் சோ சாரி. அவரை காப்பாற்ற முடியல. நோ. ஏசு வைக்கிறோம். புலி கொன்னுடுச்சு. நோ ப்ளீஸ். நோ நோ. இமிடியேட் இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே டாக்டர். நோ. எப்போ வந்த ரவி? நான் சீக்கிரமா வந்து உட்காந்துட்டேன். இன்னைக்கு நீதான் ரொம்ப லேட்டு. என்ன காரணம்? ஹாஸ்பிட்டல்ல ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் வந்துச்சு. அவனை காப்பாத்துறது ரொம்ப ப்ராப்ளமா போச்சு. ஏய், உனக்கு ஒண்ணும் இல்லையே? இந்த காயம் எப்படி வந்துச்சு? எல்லாம் அந்த பேஷண்டால தான். டாக்டர் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது என் கையை கெட்டியா பிடிச்சிட்டான். ரத்தம் கட்டி போச்சு. டயர்டா இருக்கு ரவி. கீதா, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. காலையில ஊர்ல இருந்து டெலிகிராம் வந்துச்சு. அப்பாவுக்கு அடிக்கடி ஃபீவர் வருதா? அடிக்கடி இப்படியே வருது. கஷ்டம் வந்தா தொடர்ந்து வருமா? பீமா, ஏ பீமா, நீ எப்ப இங்க வந்த? இங்க என்ன பண்ற? இங்க வா வா. ஐயா, ஐயா, நேத்து ராத்திரி அந்த மாரியம்மா என் கனவுல வந்து என்கிட்ட பீமா அந்த ராட்சசிய கொன்னுடுன்னா, அதுக்காக தான் நான் இங்க ஓடி வந்தேன். ஐயா, ஐயா, அந்த சந்திரனை பாருங்க ஐயா, பாருங்க ஐயா, நல்லா பாருங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ஐயா. ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா.
நீ எப்படி இங்க வந்த? நீ செத்து போகலையா? என் கூட வா, செத்துப்போ, கிணத்துல குதி. நான் எதுக்கு வரணும்? நீ இப்ப விக்ரம் இல்ல, நீ மனுஷனே இல்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்பு. அந்த குகையிலேயே நீ அன்னைக்கே செத்து போயிட்ட. உன்கிட்ட ஹை பவர் இருக்கு. நீ சைத்தான் ஆயிட்ட. சாத்தான்கள் உன்னை ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த தீய சக்தியிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு நீ புலியா மாறிடுவ. இதான் உனக்கு சாபம். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ இங்க இருந்து போயிடு. நான் சொல்ற உண்மையை புரிஞ்சுக்க விக்ரம். சாபம் காரணமா அப்பாவி பெண்களோட உயிரை பலி வாங்கிடாத. இந்த சாபத்துல தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க. இல்லைன்னா சைத்தான் உன்னை விடாது. ஒரு சைத்தான வாழ்த்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அருண். நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், பண்ணிக்கவே மாட்டேன். நீங்க இருந்து போயிடு. Get out! சார் சார் சார், ஆபரேஷன் தியேட்டருக்குலாம் வரக்கூடாது சார். போங்க சார், போங்க போங்க சார். இந்த டென்ஷன் அவனுக்கு எப்போ இருக்கிறது தானே? அப்படிதான் இருக்கு டாக்டர். இந்த ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் இல்லையா? டாக்டர் பிரசாத், சைக்கியாட்ரிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? டாக்டர் தேசாய், நாங்க எல்லா டெஸ்டும் செஞ்சுட்டோம். எல்லா ரிப்போர்ட்டும் படி பார்த்தா விக்ரம் நார்மலா தான் இருக்காரு. எனிவே, நாம மெசேஜ் எடுக்கிறதுக்கு அந்த பேஷண்ட 48 hours அப்சர்வேஷன்ல வைக்கலாம். என்ன சொல்றீங்க கீதா? நீங்க தான் அவரை பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். எத்தனை தடவை சொல்றது? எனக்கு பசி இல்ல, அப்புறமா குடிக்கிறேன். அப்புறமாவா? அப்புறமா இல்ல, இப்பவே குடிக்கணும். சூப் குடிச்ச பிறகுதான் மாத்திரை சாப்பிடணும், புரிஞ்சுதா? நான் இப்ப சூப் சாப்பிட மாட்டேன். எந்த மருந்தும் தேவையில்லை. நீ குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. இப்ப குடிக்கிறியா இல்ல குடிக்க வைக்கட்டுமா? You dirty beggar, get out! அப்படியா? என்னையா மிரட்டுற? இப்ப உன்னை குடிக்க வைக்கிறேன் பாரு. சிஸ்டர், நீங்க போங்க. வேண்டாம், பலவந்தமா என்ன குடிக்க வைக்காத. குட் பாய். இனிப்பாதான் இருக்கு. என்ன? ஆர்வத்தோட குடிக்க வைக்கிறவங்களை நான் இப்பதான் பாக்குறேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம். உனக்கு புரியாது போ. சாவுகிறாக்கி வீட்டுல சொட்டு வந்துட்டியா? சாரி சார். பார்த்து வரக்கூடாதுடா, கொஞ்சம் ஏமாந்தா ஏத்திருப்பான்டா. என்ன என்னாச்சு? எனக்கு இன்னும் வேதனையா இருக்குடா. கீதா எப்படி இருக்கா? ஏன்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா கீதாவை பஸ் ஸ்டாப்ல பாத்துட்டு வந்தேன். உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி முடிச்சிருச்சா? நம்மள நாகராஜன் வர சொல்லி இருக்காரா. சீக்கிரம் வாடா, போனோம் வா. இந்த அழகான உடல் அமைப்பு இதுவரை நான் பார்த்ததில்லை. இந்த தேவதையை எனக்கு சொந்தமாக்கணும். தூக்கம் வரலையா? ஏன்? ஒன்னு நினைச்சுதான் யோசனை பண்றேன். என்ன நினைச்சா?
எதையோ நினைச்சு தூக்கத்தை கெடுத்துக்காத, அப்புறம் இன்ஜெக்ஷன் போட வேண்டி வரும். குட் நைட். குட் நைட். கீதா, என்னம்மா ஆச்சு? கீதா, என்னாச்சுமா? கீதா, கீதா, என்னம்மா ஆச்சு? அம்மா, என்னாச்சுமா? நம்ம வீட்டுக்குள்ள பூதமா பேயோ வர மாதிரி தெரிஞ்சது. இங்கே நிறுத்துது. பாய். பாய். கீதா, என்ன? ஐ லவ் யூ. ஹலோ கீதா. ஹாய். சர்ப்ரைஸ்ட்? யா. உன்னை சந்திக்காம என்னால எப்படி போக முடியும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இவ்வளவு சீக்கிரம் உடம்பு குணமானது ஒரு பெரிய அதிசயம் டாக்டர் சொன்னாரு. ஆனா அந்த அதிசயத்துக்கான காரணம் எனக்கு தெரியும். யாரு? நீதான். நானா? காதலுக்காக நீ கொடுத்த பரிச நீயே திரும்ப எடுத்துக்க ப்ளீஸ். இவ்வளவு பெரிய பரிசை எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? ஒவ்வொரு டாக்டரும் செய்ய வேண்டியது தானே நானும் செஞ்சேன். வாங்கிக்கமா, வாங்கிக்க. நீ வரதுக்கு முன்ன விக்ரம் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் சொத்தை பத்தியும் உன்னுடைய உத்தியோகத்தை பத்தியும் தெரிஞ்சே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாணமா? என்னையா? இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆண் மனசுலயும் ஆழமான அன்பு முக்கியம். உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அந்த எண்ணம் வந்த பிறகு உன்னை தவிர வேற எந்த பொண்ணும் என் கண்ணுக்கு தெரியல. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்துட்டேன். ஆனா அவசரம் இல்லை கீதா, யோசனை பண்ண. என் மனசுல இருந்ததை நான் சொல்லிட்டேன். உன் அபிப்பிராயத்தை சொல்லு. நான் மறுபடியும் நாளைக்கு வரேன். உங்க அனுமதியோட நான் புறப்படுறேங்க. வணக்கம். அனுப்பி வச்சுட்டு வாங்க. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அந்த பையனை உனக்கு பிடிக்கலையா? நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? யாரு? அந்த உதவாக்கர ரவியையா? உத்தியோகமே இல்லாதவன காதலிக்கிறியா? உன்னை 10 மாசம் சுமந்தவன், உன் மேல அக்கறை கொண்டவன். அதனால தான் இதை சொல்றேன். அவனை சுத்தமா மறந்துடு. உருப்படாதவன், 1 ரூபாய் கூட சம்பாதிக்க லாய்க்கு இல்லாதவன். அவன் உன்னை ஏமாத்திருவாமா. என்னங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. அவன் வாழ்க்கை பாழாயிட போகுது. கீதா, உங்க அம்மா சொல்றது கேளு. 24 மணி நேரம் டைம் இருக்கு. நல்லது கெட்டதை யோசனை பண்ணி நீயே ஒரு முடிவெடு. நாளைக்கு விக்ரம் வருவான். கொஞ்சம் கூட யோசனை பண்ண வேண்டாம். நாளைக்கு விக்ரம் வந்த உடனே உனக்கு அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் உயரமா கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச போதுமே பின்னாடியே ஓடிடுவாங்க. ரவி, நீ என்ன உண்மையா காதலிச்சா 24 மணி நேரத்துக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்னாச்சு கீதா? என்ன சொல்ல வர நீ? நீ என்ன காதலிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? ஆமா கீதா, உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். எதுக்காக அழற? என்னாச்சு உனக்கு? மனசு இருக்கு, பட் இப்ப என்கிட்ட பணம் இல்லையே. உன்னை என்னால மறக்கவும் முடியல.
என்னுடைய நிலைமை அப்படி. இந்த ஏற்பாடு எல்லாம் 24 மணி நேரத்துக்குள்ள எப்படி நடக்கும்? 24 மணி நேரத்துல எப்படி செய்யறது? ஒண்ணு செய்யலாமே, உட்கார்ந்து பேசலாம் வாங்க. 24 மணி நேரத்துல உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க மனம் போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க. ஹனிமூன் போயிட்டு நீங்க திரும்பி வர வரைக்கும் உங்க அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன, அவங்க கிட்ட பட்டுன்னு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட வேண்டியதுதான். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே தனி கொடுத்து நடத்த வேண்டியதானே. கஷ்டம் இல்லாம வாழறதுக்கு இது என்ன சினிமான்னு நினைச்சியா? அடே மச்சான், நம்மள இதெல்லாம் சகஜமப்பா. நம்மளோட அடுத்த சீனு கீதா, உன்னோட பிளான் படி அதை நடத்துவோம். நீ ஹாஸ்டலுக்கு போன உடனே உங்க அப்பா போன் பண்ணு, ஹலோ டாடி நான் கீதா பேசுறேன், எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, லேட்டா வருவேன்னு சொல்லிடு. அவருக்கு அல்வா கொடுத்துட்டு எங்க 2 பேருக்காகவும் நீ பப்ளிக் பார்க்ல வந்து வெயிட் பண்ற. நாங்க 2 பேரும் அங்க வந்து உனக்கா காத்திருப்போம். கரெக்டா 7 மணிக்கு கிளைமேக்ஸனுக்காக புரோகிதர் கல்யாணத்துல காத்துக்கிட்டு இருப்பாரு. கேமராமேன் அங்க வெயிட் பண்ணுவாரு. கேமராவை டாப் ஆங்கிள் வைக்கிறேன், நீங்க கீழே பொட்டி படிக்கையோட நின்னுகிட்டு இருக்கீங்க. கட் பண்ணி உனக்கு க்ளோஸ் அப் வைக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிக்கிட்டு இருக்காரு, நீ ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆஹா, கிரௌட் எல்லாம் அப்படி அவுட் போறாங்க, நீங்க இப்படி போறீங்க. நீங்க அனிமூல் போயிட்டீங்கன்னா விக்ரமோட மூஞ்சி காஞ்சி போன அட மாதிரி ஆயிடும். சார், இங்க ரவிங்கிறது? எஸ், நான் தான் ரவி. உங்களுக்கு டெலிகிராம் வந்திருக்கு, இங்க கையெழுத்து போடுங்க. கல்யாணம் ஆனாலே இப்படித்தான், ஏகப்பட்ட வேலைங்க வந்து குவிஞ்சிரும். எந்த பொண்ணோட ஷாப்பிங் போனாலும் எனக்கு இது வேணும் அது வேணும்பாங்க, பார்த்ததெல்லாம் கேட்பாங்க. நீ எப்போது ஷாப்பிங் போயிருக்கியா? ஏய், கல்யாணம் பத்தியும் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். காதுல விழல? ஏய் ஏய் ரமேஷ், நீ ஏன்டா அழுதுட்டு இருக்க? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ ஏன்டா அழற? ஏய் ரமேஷ், என்னடாச்சு? ரவி, இந்த டெலிகிராம்ல உங்க அப்பா. ரமேஷ், நீ டாக்ஸிக்கு போயிட்டு வாடா. இத பத்தி கவலைப்படாத, நீ போயிட்டு வா. நான் பாத்துக்கிறேன். நான் ஊருக்கு போயிட்டு வரேன், கீதா கிட்ட சொல்லிடுனா. நான் வர வரைக்கும் அவளை வெயிட் பண்ண சொல்லு. சரி, ஓகே, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா போயிட்டு வா. என்ன? அவர் இன்னைக்கு மத்தியானம் டாக்ஸில போறத நான் பார்த்தமா. அவர் ஊருக்கு போறதா சொன்னாங்க. கையில சூட்கேஸ் கூட இருந்தது. நீங்க சொல்றது உண்மையா? ஆமாமா. உங்க அம்மா சொல்றேன், அரக்கனான அந்த அயோத்தி பொண்ணை நடு ரோட்ல விட்டுடுவான். என் பேச்சு கேளுமா?
அவனை அவன் கிட்ட பணம் கிடையாது, நல்ல வீடு கிடையாது. நீங்க கல்யாணம் பண்ணிட்டா எங்க போய் இருப்பீங்க? உன்னை பெத்த அம்மா உன் மேல அக்கா உள்ள அம்மா சொல்றேம்மா, அவனை விட்டுடுமா. கீதா, டாடி, என்னாச்சுமா? நீங்க சொல்ற மாதிரி நான் விக்ரமையை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கீதா, அழாதம்மா. ஏய் மது, நீ ரமேஷ பாத்தியா? சமீபத்துல நான் அவரை பார்க்கல. ஒரு விஷயம், நீங்க ஊருக்கு போனீங்கல்ல, அன்னைக்கு ஒரு அம்மா வந்து உங்ககிட்ட இத கொடுக்க சொன்னாங்க. Your animal suit is ready, sir. Thank you. Please come. நில்லுங்க, போகாதீங்க, நில்லுங்க, போகாதீங்க. ஏதோ நடக்க போகுது. இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி போகாதீங்க. ஏதோ நடக்க போகுது. என்ன விடுங்கயா, என்ன விடுங்க. இன்னைக்கு ராத்திரி போகாதீங்க. அவன் மனுஷனே இல்லையா, அவன் ராட்சசன், அவன் சைத்தாயா. அவனுக்கு சாபம் இருக்கு, அவனுக்கு சாபம் இருக்குயா. அவன் சைத்தான் கொடுத்த சாபம் இருக்கு. விபரீதம் நடக்க போகுது. வேண்டாம், சொன்னா கேளுங்க. போகாதீங்க, Don't worry. போகாதீங்க, போகாதீங்க. போக விடாம தடுங்கய்யா, போக விடாம தடுங்க. போகாதீங்க, போகாதீங்க. அவனை தடுங்கய்யா. யோ, என்ன விடுங்கய்யா, என்ன விடுங்க. போகாதீங்க, அவனை தடுங்க. விக்ரம், விக்ரம், என்னாச்சு விக்ரம்? தெரியல, ஒரே அதிர்ச்சியா இருக்கு. நீ ரூம்ல படுத்துக்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். வேண்டாம்.
ஹலோ ரிசப்ஷன். ஏ என் ஹஸ்பண்ட் விக்ரம் லாபில இருக்காரா? இல்லைங்க மேடம். இல்லையா? அப்ப எங்க போனாரு? ஹலோ, யாரும் இல்லைங்களா? ஹலோ, நான் கூப்பிடுறது யாருக்காவது விடலையா? பாராட்டுவதற்காக கூட்டுவதில் சுயநலம் உண்டு. நேத்து ராத்திரில இருந்து என் ஹஸ்பண்ட காணும். யூ நோ டேக்கிங் திஸ் as a serious matter? ஐ நோ இட்ஸ் a serious matter. இருந்தாலும் நேத்து ராத்திரி உங்க ஹஸ்பண்ட் மிஸ் ஆனது மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல்ல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு யாரோ ஸ்விமிங் பூல் கிட்ட அடிச்சு போட்டிருக்காங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த மேட்டர் சீரியஸா இல்லையான்னு சொல்லுங்க. உங்க கணவர் அவசரமா எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லையா? வந்துருவார். இந்த ராத்திரி தான் உனக்கு நிஜமான கனவு ராத்திரி. உன் சாபத்தின்படி ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரியும் நீ புலியா மாறிடுவ. பிசாசு பலத்தோட உலாவுவ. அது உனக்கு சாபம். இதுதான் உன் வாழ்க்கை. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. நேரமா நான் உங்க பின்னாலேயே அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்பவும் நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். இங்க பாருங்க மேடம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு மனுஷன் மிஸ் ஆகி 48 மணி நேரத்துக்கு எந்த ஆக்ஷன் போலீஸ்காரங்க எடுக்க மாட்டாங்க. கவலைப்படாம இருங்க. இங்க பாத்தீங்க, அவரே வந்துட்டார். நான் அதான் சொன்ன, அவசரப்படாதீங்க. Now please excuse me. I'm sorry to bother you. It's all right. Have a nice day, sir. ராத்திரி நான் எங்க இருந்து தெரிஞ்சுக்க நீ ஆசைப்படுறல்ல? எஸ். நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் முதல்ல வெளியே போனேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. காலையில் மறுபடியும் நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன்.
எனக்கு சுயநினைவு வந்தப்போ நான் உள்ள படுத்திருந்தேன். ஆனா எங்க போனேன்னு எனக்கு தெரியல. இன்பமான முதல் இரவுக்கு நான் இல்லாம போயிட்டேன். சாரி. கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு தீய சக்தி உங்களை பிடிச்சிருக்கலாம். இருக்கலாம் கீதா. சாயங்காலம் நீ ரெடியா இரு. உன்னை உங்க வீட்டுல நான் விட்டுட்டு வந்துடுறேன். கொஞ்ச நாள் நீ அங்கேயே தங்கிடுற. அடே ரவி, இன்னைக்கு ஒரு சாங் ரெக்கார்டிங் நடந்திருக்கு. உனக்கு பெரிய பேர் கிடைச்சிருக்கு. ஏசுதாசுக்கு வாரிசு நீதான்னு பேசிக்கிறாங்க. இசை உலகத்துக்கு ஒரு புதிய பாடம் கிடைச்சிருக்கான்னு பெருமையா பேசிக்கிறாங்க. நீ என்ன ஊன்றிருக்க? ஆச்சரியமா இருக்கு. சடனா எங்க அப்பா செத்தது, ஆக்சிடென்ட்ல உன்னை விட்டு பிரிஞ்சது, கீதாவுக்கு மேரேஜ் ஆனது, இதெல்லாம் பொய்ன்னு சொல்றியா? எல்லாம் மாயாஜலமா இருக்கு. நானும் கீதாவும் எப்படி காதலிச்சோம். இருந்தும் கீதா ஏன் எனக்காக வெயிட் பண்ணல? அடே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ரோட கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதனாலதான் உனக்கு தகவல் தர முடியாம போயிடுச்சு. நீ ஒரு வேலை செய், உடனே போய் அவளை மீட் பண்ணு. அவ அதிர்ஷ்டவசமா அவங்க அம்மா வீட்டுல தாண்டா இருக்கா. ஹாய் ரவி, எப்படி இருக்க? ஃபைன் அங்கிள். எப்படியோ எங்க வீடு உனக்கு ஞாபகம் வந்தது. என் பாட்டு காலையில் தான் ரெக்கார்டிங் ஆச்சு. நீங்க எல்லாரும் கேட்கணும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். Why not? That's fine. Yeah. Excuse me, Ravi. I will just come. ஹலோ ஹலோ, போன பண்ணிட்டு பேசாமே இருந்தா என்ன அர்த்தம்? ஹலோ கீதா, நீ எனக்காக ஏன் வெயிட் பண்ணல? சொன்ன டைமுக்கு வராம நீ மோசம் பண்ணிட்ட. எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு தெரியுமா? ஐம் சாரி. ஆனா இப்ப நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. கீதா, என் வாழ்க்கை பழம் போயிடுச்சு. நான் பைத்தியக்காரன் ஆயிட்டேன். எல்லாத்தையும் மறந்து ரவி. இப்ப நான் விக்ரமோட மனைவி. விக்ரம் தான் எனக்கு தெய்வம், நீ எனக்கு நண்பன். இனிமே என்ன சந்திக்கணும்னு முயற்சி பண்ணாத. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. நான் சந்தோஷமா இருக்கணும்னா சொல்றத கேளு. நீ சந்தோஷமா இருக்கியா? உன்னை விட்டு நான் பிரியணும். உனக்கு தெரியாதது இல்ல ரவி. ஐம் வெரி ஹாப்பி நவ். யூ ப்ராமிஸ் மீ, நீ என்ன மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். மறந்து போன்னு சொல்ற, சந்தோஷமா இருன்னு சொல்ற. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் கீதா? கீதா, மனசார காதலிச்ச. இந்த ஜென்மத்துல மறக்க முடியாது. இந்த ஜென்மத்துல ஒண்ணு மறக்க முடியாது கீதா. முடியாது கீதா. இந்த ஜென்மத்துல ஒண்ணு என்னால மறக்க முடியாது கீதா. மறக்க முடியாது. பீமா, பீமா, நீ சொன்னது உண்மை, உண்மைதான். இப்பவே என் கூட வா. இத பாத்தியா? என் கூட வா, வா வா. நீங்களா? வேர் டு ஸ்டே? நீங்க ஹோட்டல்லையும் இல்ல, ஹாஸ்பிட்டல்லையும் இல்ல, அதனாலதான் இங்க வர வேண்டியதாயிடுச்சு. நான் உள்ள வாங்க வாங்க. பீமா, உட்காரு உட்காரு. நீ இங்கே உட்காரு, உட்காரு. சார் வாங்க.
உட்காருங்க. தேங்க்யூ. இவன் பேரு பீமா. பீமா காட்டுல இருக்கா. அங்க இருக்கிற ஆதிவாசிகளுக்கு ரொம்ப நாளா ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இதை நீங்க பொய்யும் கூட நினைக்கலாம், இல்ல கட்டுக்கதன் கூட நினைக்கலாம். ஆனா அவங்க முழுசா நம்புறாங்க. அதனாலதான் சொல்றேன், பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி யாராவது அந்த காட்டுக்கு வேட்டைக்கு போனா அங்க இருக்கிற புலி பேயா மாதிரி அவங்கள கொன்னுடுது. அவங்க அடிபட்ட பிறகு அந்த புலியை கொல்லணும்னு நினைச்சா அடுத்த பௌர்ணமி ராத்திரிக்கு அவங்க சாபத்தால புலியா மாறிடுவாங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா அதோட உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. எனக்கா? கீதா, என்னம்மா ஆச்சு? ஒண்ணு இல்ல டாடி, நத்திங் டு வரி. ஷூர்? எஸ் டாடி. நீங்க சொன்ன விஷயத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்க புருஷனும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பீமா இருக்கிற காட்டுக்கு போயிருக்காங்க. அந்த புலியோட கண்ணில் பட்டாங்க. அதெல்லாம் புராண கால கதை. அதையே நீங்க நம்புறீங்க? உங்களை மாதிரி நானும் அதை நம்பல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு இங்கிலீஷ் புத்தகம் கிடைச்சது. உங்களுக்கும் அதை தர படிச்சு பாருங்க. ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் அதை மொழி பெயர்த்திருக்காரு. அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பா நம்பிக்கை வரும். படிச்சு பாருங்க. நான் ஏன் இதை படிக்கணும்? நேத்து ராத்திரி நீங்க பதட்டத்துல இருந்தீங்க. அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான புலி ஒரு அம்மாவை கொன்னுடுச்சு. அது உங்களுக்கே தெரியும். ஆமா. அந்த டைம்ல உங்க கணவர் எங்க இருந்தாரு? Please, read it. By the way, உங்க கணவர் இப்ப எங்க இருக்காரு? வீட்லதான். நடந்தாச்சு, பயங்கர நடந்தாச்சு. பீமா, பயங்கர நடந்தாச்சு. அவன் புலியா மாற போறான். பீமா, பௌர்ணமி அடிக்கு உன்னை கொல்ல போறான். பீமா, பயங்கர நடந்தாச்சு. புலியா மாற போறான். அவன் புலியா மாற போறான். பீமா, என்ன நடக்குதுங்க? பயங்கர நடந்தாச்சு, பயங்கர நடந்தாச்சு. பீமா, அவன் புலியா மாற போறான். பௌர்ணமி அடிக்கு உன்னை கொல்ல போறான். விக்ரம், 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 விக்ரம். மொழியை தேடி வா, வாய்மொழிகள் நீ பேசவா, என் ஆசைகளை நீ தீர்க்கவா. அன்பை தேடி வா, என் காதலின் ஆசையை தீரவே பாடுவோம். மொழியை தேடி வா. Excuse me. May I dance with you? இதயமெல்லாம் உன் நினைவாய் நின்றே,
காதல் பேசுது என்றே பல்லவி பாட பூவாய் நெஞ்சம் பாதைகள் போட வருவாயா எந்த இன்பத்தின் ராணி அடியே மணியே அன்பின் தேனி என் சுந்தர சுவையன சுகமளிப்ப கண்மணி இனிதாக நீயே இளவூற்றெனவே ஊறிவா என் மொழியை தேடிவா வாய்மொழிகள் நீ பேசவா என் ஆசைகளை நீ தீர்க்கவா அன்பை தேடிவா என் காதலின் ஆசையை தீரவே பாடுவோம் தீர்த்திடவா என் மொழியை தேடிவா சூடானையிலும் மனதின் குளிரே கட்டி தழுவி கொட்டி தரவா என் மனவானின் மாசரு நிலவே உன் இளமே நீ மொழியும் நானே தலங்கையின் மணி ஒலி கிண்கிணி வாசல் இசையினில் ஆடிடும் மருதமயிலானே சுத்தமாய் ஒரு முத்து சத்தமாய் தரவா சிங்காரத்திரிப்பிலே சொர்க்கமே வா வா அன்பே தேடி வா என் காதலின் ஆசையே தீரவே பாடுவோம் தீர்த்திடவா என் மொழியை தேடிவா வாய்மொழிகள் நீ பேசவா என் ஆசைகளை நீ தீர்க்கவா அன்பை தேடி வா என் காதலின் ஆசையே தீரவே பாடுவோம் தீர்த்திடவா என் மொழியை தேடிவா Love, love, love. Tiger. 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 Tiger.
Tiger. Tiger, I know you're here. You're here. Tiger. அவர் அங்கிருந்து எங்க போனாரு? தினசரி இந்த பொண்ணோட சுத்துறத பார்த்திருக்கேன். வேற எதுவும் எனக்கு தெரியும். அவங்க எங்கதான் போயிருப்பாங்க? அந்த பாத்ரூம் பக்கம் போனாரு பார்த்தேன். அந்த பொண்ணு ஒரு பின்னாடி தான் போச்சு. வேற எதுவும் தெரியாது. தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் சார், அந்த நாள் பௌர்ணமி இரவு இங்கதான் இருந்திருக்கான். நேத்து ராத்திரி கூட அவன் இங்கதான் இருந்திருக்கான். அந்த ஆதிவாசி பீமா சொன்னது சரிதான். அவன் வெறி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கான். ஐயோ ரேலா சார், விக்ரம் சாபத்தினால பயங்கரமான புலியா மாறி எல்லாரையும் கொல்ல போறான். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. அவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்க போங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்க போங்க. அந்த காட்டுக்குள்ளதான் அங்க இருக்கிறவங்க நீங்க சொல்ற கட்டுக்கதையை கேட்பாங்க. போங்க, இமிடியேட்டா போங்க. நான் சொல்றதுக்கு எதுக்காக நம்ப மறுக்கிறீங்க? மிஸ்டர் பாஸ்கர், நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். இத பாருங்க, இப்போ உங்க புருஷன் தூங்கிக்கிட்டு இருப்பாரு. நீங்க உடனே போலீஸுக்கு போன் செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணும்படி சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அவர் புலியா மாறி அப்பாவி மக்கள் எல்லாரையுமே கொன்னுடுவாரு. ஒருவேளை அதுல நீங்களும் இருக்கலாம். மிஸ்டர் பாஸ்கர், என் கணவனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியுதா? தெரியும். இதுக்கு மேலே எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஏன் உண்மையை நம்பாம நிராகரிக்கிறீங்க? இது எதனாலன்னா உங்க நெஞ்சில ஏதோ ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை எல்லாம் அபத்தம் நினைக்கலாம். யார் சொன்னாலும் கட்டுக்கதைங்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கண்ணு முன்னாடியே விக்ரம் புலியா மாறினால் ஒழிய நீங்க இதை எதையுமே நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்ச உங்களுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல மேடம். பிளீஸ் தயவு பண்ணி இதை சாதாரணமா நினைக்காதீங்க. போயிடுங்க இங்க இருந்து. போங்க. இது என் குடும்ப விஷயம். நான் பாத்துக்கிறேன். போங்க. போயிடுறேன். உங்க வாழ்க்கை பாழாகாம காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். Get out. நீங்க 100 வருஷம் வாழணும். போங்க. Get out. நீங்க சாக கூடாது. நீங்க 100 வருஷம் வாழணும். நீங்க சாக கூடாது. ரவி எங்க இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியும். இதான் ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருப்பான். அப்ப எது கேக்குறீங்க? ஒருத்தருடைய வாழ்வா சாவான்ற பிரச்சனை. வாழ்வா சாவாங்கிற பிரச்சனையா? வாங்கயா வாங்க. யார சொல்றீங்க? கீதா. திறக்கவா
திறக்கவா கட்டி நான் அடைக்கவா கதவை திறக்கவா சாவியந்தன் கையில் காணும் கனவிலே உந்தன் உருவம் காண துடிக்கிறே காமதாகமே தரை வரவில்லை எந்தன் கண்ணிலே அமைதி தரவில்லை உள்ளமே ஆசை வார்த்தைகள் அள்ளி வீசி பேரை மனம் தவிக்கின்றதே கதவை திறக்கவா சாவியந்தன் கையில் கதவை திறக்கவா சாவியந்தன் கையில் கதவை திறக்கவா கட்டி நான் அடைக்கவா கதவை திறக்கவா சாவியந்தன் கையில் கதவை திறக்கவா சாவிதன் கீதா என்னாச்சு? கீதா 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 ஒன்னாவது பாஸ்கர், எவ்வளவு நேரம் தான் நாங்க இப்படியே வெயிட் பண்ணுது? ஓகே, நான் போய் காரை ஸ்டார்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் எப்படியாவது கார் கிட்ட வந்துருங்க. விமா விமா சீக்கிரம் பாஸ்கர். ஓகே.
ஓகே, நான் மிஸ்டர் பாஸ்கர் பாடியை மார்ச்சுவரிக்கு அனுப்பிடுறேன். அவங்க வீட்டுக்கும் தகவல் அனுப்பிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேஸ்ல போலீஸ் என்கொயரி முடியற வரைக்கும் உங்க 3 பேர்ல யாரும் ஊரை விட்டு போக கூடாது. என்ன சார், நாங்க 3 பேரும் நடந்தது என்னன்னு உங்ககிட்ட தெளிவா சொன்னோம். அதுவும் இல்லாம கொலையை யார் செஞ்சதுன்னு சொன்னோம். ஆனா நீங்க என்னன்னா என்ன 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 நீங்க சொல்ற தாத்தா பாட்டி கட்டுக்கதைகள் எல்லாம் உண்மை நம்பி கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல கேஸ் எழுத சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், ஏன் நாங்க சொல்ற உண்மையை நம்ப மாட்டேங்கிறீங்க? யூ ப்ளீஸ் ஷட் அப். உங்க 2 பேருக்கு உள்ள சம்பந்தம் எனக்கு தெரியும். ஒரு கல்யாணமான பொண்ணோட வீட்டுக்கு அர்த்த ராத்திரில அவ புருஷன் இல்லாத நேரத்துல நீ எதுக்காக அங்க போன? லுக் இன்ஸ்பெக்டர், இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இல்லனா உங்க மூஞ்சி நான் பொடி பொடி ஆக்கிருப்பேன். Get up. Get up. I say get up. எனக்கு கோவம் வந்தா உங்க 3 பேரையும் பாஸ்கரை கொன்னீங்கன்னு காரணம் காட்டி லாக்அப்ல தள்ளிடுவேன். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. I say get out. ஓகே, நாங்க போறோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒருவேளை விக்ரம கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா நான் உங்க உதவியை கேட்கலன்னு மட்டும் நீங்க வருத்தப்படாதீங்க. I say get out. போறோம். என்ன முறைச்சுக்கிட்ட நீ பழைக்க மாட்ட, விட மாட்டேன். நான் பினிஷ் பண்ணிடுவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். அழாத பீமா, நான் இருக்கேன்ல. நான் உன் கூட இருக்கும்போது வரமாட்டான். விக்ரம் அப்படியே மீறி இங்க வந்தான், அவனை இந்த துப்பாக்கியால சுட்டு தள்ளிடுவேன். துப்பாக்கியால ஆமா, சுடுவேன். ரவி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ஒருவேளை நீ அவனை மனித ரூபத்துல சுட்டுட்டா போலீஸ் உன்னை விட மாட்டாங்க. அப்படி இல்லாம ராத்திரி நேரம் புலி வடிவத்துல நீ அவனை சுட்டா உனக்கு சாபம் வந்து அந்த விக்ரம் மாதிரி நீயும் புலியா மாறிடுவ. அப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? You sit down. Sit down both of you. நான் சொல்றதை கேளுங்க. இந்த புக்ல விவரமா இருக்கு. இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற மலை அடிவாரத்துல ஒரு குகை இருக்கு. அங்க இதுக்கான பரிகாரம் இருக்கு. எத்தனையோ நூற்றாண்டுகளா அந்த குகையில ஒரு அற்புதமான தெய்வ வாள் இருக்கு. யாராவது அந்த வாளை அவனோட வயித்துல குத்திட்டா அப்பவே அடுத்த நிமிஷமே அந்த சைத்தானோட ஆயுசு முடிஞ்சு போயிடும். இந்த பாருமா, இந்த எந்திரத்தை மட்டும் உன்கிட்ட வச்சுக்க, உனக்கு பாதுகாப்பா இருக்கும். சூரியன் மறையறதுக்கு நேரம் வந்துருச்சு. ரொம்ப தூரம் பயணம் செய்யணும். பயப்படாம போயிட்டு வாங்க. பாபிமா, வா. ஓகே மிஸ்டர் ஹென்றி, தேங்க்யூ. பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. டேக் கேர். நீ வடிகட்டணும் என்றால் என் மரண ரகசியத்தை அவங்க கிட்ட சொல்ல நீ உயிரோட இருக்கணுமா? சொல்லுடா, அவங்களை எங்க அனுப்பியிருக்க? சொல்லு, என் மரண ரகசியம் எங்க இருக்குன்னு சொல்லு.
எனக்கு சொல்லு. எனக்கு தெரியாது. அந்த ரகசியம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. பீமா, நான் வரல தம்பி, என்ன கூப்பிடாதீங்க. நீங்க போங்க. நான் வரல, என்ன கூப்பிடாதீங்க. பீமா போங்க தம்பி, நீங்க மட்டும் போங்க. நீங்க போங்க. பீமா வரல, என்ன கூப்பிடாதீங்க. நீங்க போங்க. கடவுள் உங்களை காப்பாத்துவார். நீங்க போங்க தம்பி, நீங்க போங்க. ரவி, இத்தனை வாழ் இருக்கு. இதுல நம்ம தேடி வந்தது எது? இதுல எழுதியிருக்கே, சந்திரோதயமான பிறகு சந்திர ஒளிக்கதிர் எந்த வாளில் விழுகிறதோ அந்த வாளால் அவன் சாவான். இரு, நானும் வரேன். வேணா கீதா, நீங்க ஏறி, நான் போய் பார்க்கிறேன். பிள்ளைங்களுக்காக நான் வாழணும். வேண்டாம், என்ன விட்டு, என்ன கொண்டுடாத. வேண்டாம். அவங்க எங்க போனாங்க? சொல்ல, அவங்க எங்க போனாங்க? சொல்றேன். அந்த குகையில
உன்னோட காதலி இப்ப என் கையில இருக்கா. என்னோட சாவு உன் கையில இப்ப இருக்கு. அந்த கத்தியை கொடுத்துரு, இல்ல நான் இவ்வளவு உன் கண்ணு முன்னாடியே கொண்டுடுவேன். No. இல்ல, கொடுக்காத. வேண்டாம். கத்தியை கொடு என்கிட்ட. கொடு. கொடுக்காத.